guys, welcome back to God Gaming. இன்னைக்கு பார்க்க வரதுதான் Free Fire Part 3. உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடலாம் எப்பவும் போல. வாங்க உள்ள போலாம். ஓகே கைஸ், வந்துட்டோம். எப்பவும் போல தான் விளையாட போகிறோம். அதுவும் நான் வந்து ஒரு சில்வர் ப்ளே பட்டன் எடுத்துட்டேன். சந்தோஷமாக இருக்கேன். சில்வர் எடுத்துட்டேன். கோல்டு எடுக்கணும் கூடிய சீக்கிரம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கோல்டு எடுத்துடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா லூட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ப்ரோ பிளேயர். நான் இப்போ தான் ஏதோ லெவல் ஏதோ ஆயிடுச்சுன்னு அப்கிரேட் ஆகிட்டேன்னு சொல்லிச்சு. வெளிலவா கொஞ்சம் லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ப்ரீஸ் மீன் ஏதோ நல்லதாக கடை இது கிடச்சிருக்கு. என்னென்னு தெரியல. இது என்னென்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது எனக்கு நிறையா கிடச்சிருக்கு. சரி, யாரா இந்த பைத்தியம்? இங்கே வருங்க, இதுவும் கிடைக்கிது. எக்ஸ்பிலாம் என்னானே தெரில. ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஆடணுன்னா என் ஃப்ரெண்டு கூட ஆடணுன்னா சொல்லுங்கள். ஜாலியாக ஆடலாம். ஜாலியாக இருக்கும். ஐயோ இதை பண்ணி விட்டேன். ஓகே, நம்ம இப்போ என்ன மேட்ச் ஆட போகிறோன்னா சிஎஸ் ரேங்க்குன்னு ஒன்று, பிஆர் ரேங்க்குன்னு இருக்குல்ல, இது ஆடலாம். ஏன்னா இதில் வந்து இப்போ அப்கிரேட் வெர்ஷன் ஆகலாம். இப்போ நான் சிங்கிளாக ஆட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடணுன்னா ஆடலாம். ஓகே, உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலுக்கு வியூஸே கம்மியாக தான் போகுது. இவன் தான் யாருன்னா உக்காங்கு எவ்வளோ கேவலமாக இருக்கான். கலஹாரின்னு ஒரு நாடு. கலஹாரி இதை பாருங்க, இவன் தான் உட்காங்கு. இதான் என் ட்ரெஸ்ஸு. நான் இப்போ ட்ரெஸ்ஸெலாம் போட்டு மாற்றி வச்சுருக்கேன். ட்ரெஸ் இல்லைன்னா இவன் இப்படி தான் இருப்பான். உட்காங்குடா. சூப்பரானுங்க. இவனுங்கெல்லாம் இங்கேயே எப்படி கன் வச்சுருக்கானுங்கன்னா அது ஒரு டெக்னிக். அதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கன் எடுக்கலாம். ஆனால் அது ஒரு டெக்னிக். இவனுக்கு ஹெட்ஷாட் வைக்கலாமா? ஹெட்ஷாட்டு இந்த மாதிரி ரெட் கலரில் அடித்தோன்னா ஹெட்ஷாட். நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருப்போம். அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்போம். அந்த ஷார்ட்ஸ் கமெண்ட்டில் பாருங்கள். இல்லைன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ்ன்னு சொல்ல ஒரு வீடியோ கமெண்ட்லேயும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் ஆகுனா அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போகும். அதில் ஃபாலோ தட்டினீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போட போகிறேன்னா அதுக்கு அந்த வீடியோ முன்னாடியே வந்துடும். வீடியோ வராது, அந்த ஃபோட்டோ வரும். ஃபோட்டோ மாதிரி போட்டு வரும். இன்னையே போட போகிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தான் அடுத்தது நான் போட போகிறேன். நீங்கள் ஜாயிண்ட் ஆகிடுங்க அதில். என்ன இந்த வீடியோவில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி லிங்க் உங்களுக்கு அதில் வரலின்னா நான் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். கமெண்ட்லேயும் போய் பாருங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன். எப்போது நம்ம இந்த இடத்துல தான் இறங்குவோம். இங்கே நிறைய கிஃப்ட் வச்சுருக்கானுங்க. என்னத்துக்கு வச்சுருக்கானுங்க தெரில. இந்த காசை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கன் வாங்கிக்கலாம். என்ன கன்றா இது? 3 புல்லட் தான் இருக்குது. நம்ம கையை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா அந்த கன்று ஒரு மொக்க கன்னு நினைக்கிறேன். இந்த கன்று எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல கன். வந்துட்டாப்புல காமதூர அன்னக்கொடி. லூட்டு கொஞ்சம் நல்லா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எங்கேயாவது பயங்கரமான ஒரு ப்ரோ பிளேயர்லாம் எங்கே லாங்காக போவாங்க. என்ன கன்றா இது? இவ்வளோ கேவலமாக இருக்குது. டக்குன்னு சொல்லுது. சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கும். இங்கே எப்படி லூட் வந்துச்சுன்னு கேட்காதீங்க. அது ஒரு பெரிய ஒரு கதை. அதை நான் இப்போ சொல்ல. அது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அது இப்போ சொல்ல. என்கிட்ட கொஞ்சம் லூட்டு வேறு மாதிரி இருக்கும். இது வேறு தண்ணி சொல்லுவான்டா. போச்சா தெரியும். இன்னும் இங்கே 71 டேமேஜியா? எஸ்கேப் ஆகிட்டேன். மாட்டேன்டா நீ சேகர். இது ஒரு சமகன்னு. கீழே விட்டுண்டா. அந்த பக்கத்து மாடிக்கு தான் போகலான்னு பார்த்தேன். ஆன்ட்டி பார்த்துட்டேன். ஆன்ட்டி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்னோடய க்ளோவால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை போட்டு முடிக்கலாம். இந்த க்ளோவால் இப்போது
இப்போ தேவையில்லாமல் க்ளோவால் போட்டேன்னு எனக்கே தெரில. லூஸுமே போட்டேன். சரி இந்த டைமில் கன்னையும் ரீலோட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு கன்று வேஸ்ட்டாக இருக்குது தெரில. பேக்லேருந்து பிஸ்டல் இருக்குது. உடஞ்சிச்சுடா க்ளோவால். அதுவே உடஞ்சிச்சு க்ளோவால். இந்த க்ளோவால் நல்லா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனிமி பார்த்துட்டேன். ஆண்டி நீங்கள் தானே அது எதுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டு என்கிட்ட நின்றுடுறேன் பைக்கு. ஒரு சமகன்னு வச்சுருக்கு, அதை யூஸ் பண்ணுறேன். ஏங்க இப்போ பாருங்க, இது ஒரு சமகன்னு இருந்து யூஸ் பண்ணுறேன். உயரமான இடத்துல போயிட்டு உயரமான இடம் போகிறது. நான் இப்போ போய் காமிக்கிறேன் சும்மா. எப்படி ஆமாவா? லூட் கலெக்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு. நம்மகிட்ட பாருங்க 12 மெடிக்கிட் இருக்கு. ஹெல்த் ஏற்றிக்கலாம் டக்குன்னு. ஹெல்த்துக்கு மெடிக்கிட்டுக்கு பஞ்சம் இல்லை நம்மக்கிட்ட. யூசி இருக்குது, அது எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா தான். அருவாள் ஐயோ செம்ம அருவாள்லாம் கிடைக்கிது. கஷ்டம் கொஞ்சம் கேமில். இந்த கன்று நம்மளுக்கு ஐயோ நல்லா இருக்குது. யூசி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ போய் லூட்டை கலெக்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட ஏதோ வித்தியாசமாக வேறு இருந்துச்சு லூட்டு. அதுவும் மெயினாக வந்து நமக்கு ஐயோ ஜோன் வந்துச்சு. கார்கிட்ட வேகமாக போ. ஜோன் வரத்துக்கிட்டே போய் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த ஜோன் செம்ம வேகமாக வரும். இப்போது இனிமேல் மாட்டியிருக்கேன் ஒரு வாட்டி ஜோனில். கொஞ்சம் ஸ்டாமினா இருந்தோமேனு அது இங்கே எடுத்துக்கலாம் பார்த்தேன். அது இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு காரை விட்டுட்டு லைட்டாக ஸ்டாமினா இருக்கலான்னு பார்த்தேன். டக்குன்னு ஜோனாக வந்து இனிமே சொல்லுவானுங்க. என்னால் தாக்க முடியல. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எனிமி கொஞ்சம் வெளில வருவானுங்க. ஐயோ கார் முடிஞ்சிச்சு. செம்ம டேமேஜ் இருக்காது. மாதிரியே இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சா? செம்ம 23 செகண்ட் தான் இருக்குது. டக்குன்னு உள்ளே போய் திறக்கலையா? ஏன்னா இந்த இடம் இவ்வளோ கேவலமாக செஞ்சுருக்கானுங்க. அது நீங்களே சொல்லுங்கள். அந்த இடம் திறந்தா அது உள்ளே லூட் இருக்கும். ஆனால் ஜோன் வந்துருச்சு. அதுக்கிட்ட ஃப்ளைட் வந்துருக்கு. அப்படின்னா இறங்குவாரோ மாட்டிக்கிட்டாங்க. சார் ஃப்ளைட் வந்து எனிமி இறங்கல. ஏதோ ஃப்ளைட் தூக்கி போட்டு சேஃப் ஜோன் வந்துச்சு. செம்ம இந்த ஆட்டம் நம்ம எப்படியாவது ஜெயிக்கிறோம். கெத்து காமிக்கிறோம். மரணம் ஒரு கார் கிடச்சிருக்கு. செம்ம இந்த கார் எடுத்துக்கலாம். அதுதானே போட்டு போய் மாட்டிக்கிட்டேனே. சரி விடுங்க, பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் நான் இப்போ எடுத்துருக்கிறது. இப்போ வந்து இந்த சிஎஸ் ரேங்க்டு ஆனிங்கன்னா அந்த அப்கிரேட் ஆகும். இப்போ எனக்கு சில்வர் வந்து 2 கோட்ஸ் வந்துருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆனிங்கன்னா கோல்டு போகலாம். இது ஒரு சும்மா ஷார்ட் வீடியோ. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வரதில்லை, அதனால் சும்மா ஷார்ட் வீடியோவை போட்டேன். ஓகே கைஸ், இந்த கேம் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். பை டாட்டா, see you.